ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு, முதலமைச்சர், அமைச்சரவை இந்த நாட்டை ஆள வேண்டும். அப்போதுதான் அவர்கள் தேர்தலுக்கு தேர்தல் மக்களை சந்தித்து வாக்கு கேட்கின்ற போது அந்த மக்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து திட்டங்களை தீட்ட முடியும், மக்கள் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து சட்டங்களை இயற்ற முடியும். ஆனால் திமுக அரசை பொறுத்தவரையில் ஒரு குறிப்பிட்ட விரல் விட்டு எண்ணக்கூடிய அதிகாரிகளின் ஆட்சிதான் தமிழ்நாட்டில் இந்த நிமிடம் வரையிலும் கூட நடந்தேறி வருகிறது என்று நான் பலமுறை பகிரங்கமாக குற்றம் சாட்டியிருக்கிறேன். சட்டமன்றத்திலே ஆட்சி மாறி இருக்கிறது, காட்சி மாறவில்லை என்று நான் குற்றம் சாட்டியிருக்கிறேன். சில அதிகாரிகள் செய்கின்ற தவறுகளை சுட்டிக்காட்டி பேசியிருக்கிறேன். இன்னும் வெட்ட வெளிச்சமாக தோலுரித்து காட்டுவார் என்கிற அச்சத்தின் காரணமாகவும் இன்றைக்கு என்னை திட்டமிட்டு திமுக தலைமையிலான கூட்டணியில் வெளியேற்றுவதற்கு தமிழர் அல்லாத, தமிழர் விரோத, தமிழினை உரிமைக்கு எதிராக, தமிழ் ஈழ விடுதலைக்கு எதிராக, சமூக நீதி லட்சியத்திற்கு கொள்கைக்கு எதிராக இருக்கின்ற அதிகாரிகளின் பேச்சையும் அவருடைய அறிவுரைகளையும் கேட்டுக்கொண்டு திமுக தலைமை தமிழக வாழ்வுரிமை கட்சியை புறக்கணித்திருக்கிறது. சமூக நீதி இயக்கமான திமுக ஏன் தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த மறுக்கிறது? வன்னியர்களுக்கான 10.5% இடஒதுக்கீட்டை அதற்கான தரவுகளின் அடிப்படையில் பரிசீலனை செய்வதற்கான அதிகாரம் மாநில அரசுக்கு இருக்கிறது என்கிற உத்தரவிட்ட பிறகு அதை நான் பலமுறை தமிழக சட்டமன்றத்தில் சுட்டிக்காட்டி பேசிய போது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அதற்கான ஓய்வு பெற்ற ஒரு நீதிபதி கொண்டு ஒரு ஆணையத்தை நியமித்து அந்த விவரங்களை சேகரித்து அதை நடைமுறைப்படுத்துவதற்கு நான் ஆலோசனை செய்கிறேன் என்று சொன்ன முதல்வரை தடுத்த சக்தி எது? அந்த சமூக நீதிக்கு எதிரான சக்திகளை கூட வைத்துக்கொண்டு எப்படி திமுக சமூக நீதி அரசாக தமிழ்நாட்டில் நடைபோட முடியும்? தமிழ் சமூகத்திற்காக உழைத்த போராடிய எண்ணற்ற தமிழ் சமூகத்தின் ஆளுமைகளுக்காக மணிமண்டபம், சிலைகள், நினைவுத்தூண்கள், தபால் தலைகள், தெருக்களின் பெயர்களை சூட்டுங்கள் என்று நான் சொன்னபோதெல்லாம் எந்த பதிலும் சொல்லாமல் பெயரளவுக்கு 1 மற்றும் 2 போன்ற விஷயங்களை செய்துவிட்டு இங்கு ஒரு சினிமா நடிகர் சொன்னார் என்பதற்காக அவருடைய தந்தையின் பெயரிலே தெருக்களை வைப்பது. ஆக ஒரு சமூக நீதி அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி ஒரிசாவில், பீகாரில், இது போன்று பல்வேறு மாநிலங்களில் சாதிவாரி கணக்கெடுப்பு அல்லது புள்ளி விவரங்கள் எடுக்கப்பட்டு அந்த மக்களுக்கு சமூக நீதி வழங்குவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்ட போது திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு சமூக நீதி இயக்கத்தின் வரலாற்றில் தோன்றிய ஒரு இயக்கம் ஏன் என்னுடைய குரலுக்கு மதிப்பளிக்கவில்லை? தமிழ்நாட்டில் எண்ணற்ற தலைவர்களின் குரல்களுக்கு மதிப்பளிக்கவில்லை. இங்கே இருக்கிற சிறப்பு முகாம் மூடப்பட வேண்டும், ஈழத்தில் இனப்படுகொலைக்கு உள்ளாகி அங்கு சிறையில் கைது செய்து வைக்கப்பட்டிருந்த விடுதலை புலிகளின் தளபதிகள் உட்பட பலர் கூட, பெண் போராளிகள் உட்பட பொது மன்னிப்பு பல ஆண்டுகளுக்கு பிறகு அளிக்கப்பட்டு அவர்கள் மறுவாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் இங்கு பாஸ்போர்ட் ஆக்டில் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தால் பிணை வழங்கப்பட்டு புழல் சிறையிலிருந்து அவர்கள் வெளியே வருகின்ற போது அங்கு வாசலிலே வைத்து அவர்களை கைது செய்து சிறையில் அடைக்கிறார்கள். திருச்சி சிறப்பு முகாமில் அடைத்து கொடுமைப்படுத்துகிறார்கள். தொடர்ச்சியாக அங்கே மரங்களில் ஏறி போராட்டம், உயிரை பணம் வைத்து உண்ணாவிரதங்கள். தற்போது கூட சக்தி என்கிற நாதன் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார். போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஆக தமிழக வேலை தமிழருக்கே என்கிற ஒரு சட்டம் இயற்றினால் என்ன? குஜராத்தில் இருக்கிறது, கர்நாடகத்தில் இருக்கிறது, பீகாரில் இருக்கிறது, இந்தியாவில் பல மாநிலங்களில் இருக்கிறது அந்த மாநில மக்களுக்கான வேலை வாய்ப்பு முன்னுரிமை. ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி ஒரு சட்டம் இயற்றப்படவில்லை. தமிழ் வழியில் படித்தவர்களுக்கான 20% இடஒதுக்கீட்டிற்கான அந்த உரிமை சட்டமாக இதுவரையிலும் இயற்றப்படவில்லை. அதுபோன்று ஓபிஎஸ் காலத்தில் தமிழ்நாட்டுடைய அரசு உயர் பதவிகளை டிஎன்பிசியினூடாக எவர் வேண்டுமானாலும் வந்து எழுதி இங்கே கோட்டாட்சியராக, டிஎஸ்பியாக, நீதிபதியாக, பல்வேறு துறையினுடைய அசிஸ்டன்ட் கமிஷனராக பதவிக்கு வரலாம் என்கிற நிலை இந்த நிமிடம் வரையிலும் இருக்கிறது. 5 ஆண்டு காலமாக ஓபிஎஸ் கொண்டு வந்த அந்த சட்டத்தை ரத்து செய்யுங்கள் என்று நான் மன்றாடினேன். அது ரத்து செய்யப்படவில்லை. ஆக நான் தமிழக வாழ்வுரிமை கட்சி என்பது தமிழர் நிலத்தில் வாழ்கின்ற அனைத்து மக்களுக்குமான ஒரு கட்சி. ஆக இந்த அனைத்து மக்களுக்குமான கிடைக்க வேண்டிய சமூக நீதி கிடைக்கப்பெறவில்லை, வேலைவாய்ப்பு கிடைக்கப்பெறவில்லை. இங்கு மாணவர்கள், மீனவர்கள், தொழிலாளர்கள், விவசாயிகள் பிரச்சனைகள் தீர்க்கப்படாமல் இருக்கிறது. ஆக இதையெல்லாம்
நான் சுட்டிக்காட்டி முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று அதை தீர்ப்பதற்கு முயற்சி எடுக்கின்ற போது அதற்கு முட்டுக்கட்டியாக இருக்கிற கார்ப்பரேட் பெரும் முதலாளிக்கு ஆதரவாக இருக்கின்ற சக்திகள் இன்றைக்கு முதலமைச்சரை சுயமாக சிந்தித்து முடிவெடுப்பதற்கு அனுமதிக்க மறுத்து இங்கு அதிகாரிகள் ஆட்சி கொட்டமடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று நான் சொன்ன குற்றத்திற்காகவே இன்றைக்கு அரசியல் ரீதியாக கூட தேர்தல் களத்திலும் அவர்கள் இதிலே தலையிட்டு இன்றைக்கு குழப்பங்களை விளைவித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. அதை நான் தட்டி கேட்டேன். அதுக்காக கூட்டம் போட்டு திமுகவுடைய மாவட்ட செயற்குழுல மாவட்ட பொதுக்குழு பகிரங்கமாக பேசுகிறாங்க. வேல்முருகன் நமக்கு பெரிய குடைச்சல், வேல்முருகனுக்கு கூட்டணியில் இடம் கொடுக்க கூடாது அப்படின்னு. நான் தேர்தலே நிற்கல, ஓட்டு அரசியலை புறக்கணித்து விட்டு இந்த மண்ணுக்காக நான் போராடுறேன். எந்த ஆட்சி வந்தாலும் எந்த அரசாங்கம் இருந்தாலும் எந்த காவல்துறையை கொண்டு என்ன பண்ணுவீங்க? அதிகபட்சம் சுடுவீங்களா? சுடுங்க, இல்லை வழக்கு போடுங்க. இன்னைக்கு நான் இந்த கூட்டணி 10 நாளாக தலைமை நிர்வாகிகிட்ட மாற்று முடிவு எடுக்கிறேன்ற ஒரே காரணத்திற்காக ஹைட்ரோ கார்பனுக்காக, மீத்தேனுக்காக, ONGCக்காக நான் ஐயா மணியரசனோடு, மீத்தேன் ஜெயராமனோடு நான் டெல்டா மாவட்டத்தில் போராடின வழக்கை ஏற்கனவே சட்டமன்றத்தில் பேசி க்ளோஸ் செய்யப்பட்ட வழக்கை தூசி தட்டி எனக்கு 4 அன்னைக்கு சம்மன் கொடுக்குறாங்க. 23ஆம் தேதி நாளைக்கு நான் 3 நீதிமன்றத்தில் ஆஜராகணும் ஒரே நாளில். நான் கேட்குறேங்க, தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பில் 150 அமைப்புகள் இருக்கு. ஐயா நெடுமாறன், குளத்திருமணி, கோவை ராமகிருஷ்ணன், மணியரசன், எல்லா தலைவர்களும் தியாகு தோழர். நாங்களாம் என்ன சமூக விரோதிகளா? நாங்களாம் தீவிரவாதிகளா? நாங்கள் உங்களை சந்தித்து பேசணும்னு சொல்கிறோம். தமிழ்நாட்டுடைய முக்கிய வாழ்வுரிமை பிரச்சனை குறித்து, ஈழத்தமிழர் பிரச்சனை குறித்து முதலமைச்சர்கிட்ட போய் நான் கடிதம் கொடுத்தேன், சந்திக்க நேரம் கொடுங்கன்னு. ஏன் எனக்கு சந்திக்க நேரம் கொடுக்கல? சரி, கொடுக்கல. முத்துலட்சுமி அக்கா அவருடைய கணவர் இறந்துட்டாரு, உங்களுடைய சொந்த பட்டா இடத்துல வீரப்பனாருக்கு ஒரு நினைவு மண்டபம் கட்டி கொடுக்குறது அனுமதி கொடுக்கணும், முதலமைச்சரை சந்திக்கணுன்றாங்க. பல முறை கேட்டுட்டேன், சந்திப்பு கிடையாது. சரி, இதுக்கு 2வது சந்திப்பு 10.5% நிறைவேற்றுவது குறித்து ராமதாஸ், அன்புமணியை தவிர்த்து ஏனைய வன்னியர் சமூகத்தினுடைய பல்வேறு சின்ன அமைப்புகள் தலைவர்கள் இருக்கிறாங்க. அவங்க எல்லாரும் என்னை சந்தித்து எங்களை முதலமைச்சர்கிட்ட கூப்பிட்டு போங்க, நாங்கள் முதலமைச்சரை சந்திக்கணும்னாங்க. இந்த 5 ஆண்டு காலத்தில் பல முறை முதலமைச்சர்கிட்ட அவர்களை சந்திப்ப நேரம் கேட்டேன், தரலை. ஆனால் நான் இந்த தமிழ் சமூகத்திற்காக நான் வைத்த கோரிக்கைகள் அது ஏன் நிறைவேற்றப்படவில்லை? அது குறித்து அவர்களோடு உங்களை ஆட்சி கட்டில் அமர்வதற்கு போராடிய குளத்தூர்மணியை சந்திக்கிறதுல, கோவை ராமகிருஷ்ணனை சந்திக்கிறதுல, தியாகுவை சந்திக்கிறதுல, மணியரசனை சந்திக்கிறதுல, மீத்தேன் ஜெயராமனை சந்திக்கிறதுல, மே 17 இயக்கத்தை சந்திப்பதில், பொயிலனை சந்திப்பதில், பெருஞ்சித்தனாருடைய பையன் பொயிலனை சந்திப்பதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? குழந்தை அரசனை சந்திப்பதில் என்ன பிரச்சனை? தடா ரஹீமை சந்திப்பதில் என்ன பிரச்சனை? KM ஷரீஃபை சந்திப்பதில் என்ன பிரச்சனை? STPயினுடைய முபாரக்கை சந்திப்பதில் என்ன பிரச்சனை? அப்போ இவர்கள் எல்லாம் நாங்கள் கையொப்பமிட்டு உங்ககிட்ட கொடுத்தோமே, ஏன் எங்களை அழைச்சி பேசலை? ஒரே ஒரு முறையாவது இந்த 5 ஆண்டு காலத்தில் கோட்டையில் அதிகாரப்பூர்வமாக தமிழர் வாழ்வுரிமைக்கான போராட்ட களத்தில் இருக்க இயக்கங்களை சந்தித்து முதலமைச்சர் பேசியிருக்கிறாரா? தமிழ்நாட்டில் TNPC சேர்மனாக ஒரு பச்சை தமிழ் அமர வைப்பதில் உங்களுக்கு என்ன சிக்கல்? யாரை போட்டிருக்கிறீங்க? அவர் தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த மண்ணின் மக்களாக இருக்க படித்து விட்டு பட்டம் படித்து 1 கோடி பேர் வேலை வாய்ப்பில் உள்ள பதிவு செய்து காத்திருக்கிறானே, அவன் அந்த வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்பை உருவாக்காங்களா? தமிழ்நாட்டு வரலாற்றில் இன்னைக்கு குரூப் 2 தேர்வு ரத்து பண்ணது இருக்கா? இன்னைக்கு அட்ட டைமில் நீங்கள் 50 லட்சம் பேர் தேர்வு எழுதக்கூடிய கட்டமைப்பு கொண்ட தமிழ்நாட்டில் எதுக்கு இந்த குளறுபடி? இந்த தேர்வுக்கு தயாராகணும் அந்த இளைஞர்களுடைய எதிர்காலம் என்னாச்சு? அப்போ இதெல்லாம் நான் கேட்குறேங்க, நான் அறிக்கை கொடுக்குறேன். கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, கஞ்சா அப்படின்னு என்னுடைய அறிக்கை, என்னுடைய முகநூல் பக்கத்தில் எல்லா அறிக்கை நான் பதிவிடுறேன். நீங்கள் எந்த மெயின் ஸ்ட்ரீம் எடுத்து போடுறது இல்லாதனால உங்களுக்கு தெரியல. இந்த ஆட்சியில் இப்போ சமீபத்தில் நடந்த தூத்துக்குடியில் நடந்த கொலையிலிருந்து அத்தனையும் நான் கண்டிக்கிறேன். சட்ட ஒழுங்கு யார் கையில் இருக்குன்னு நான் கேட்குறேன். காவல்துறை என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறேன். விரைவு நீதிமன்றத்துக்கு மூலம் உடனே தூக்கு தண்டனை கொடுக்கணுன்ற. அப்போ இதையெல்லாம் திமுக இருந்துக்கிட்டு நான் பேசவே கூடாது, நீ உதயசூரியன் சின்னத்தில் நின்ன, நீ வெறுமனே எங்களுக்கு ஆதரவு கட்சியாக மட்டும் இருக்கணும், வாயை திறக்கக்கூடாது, எந்த டிமாண்ட்ஸும் எங்களுக்கு வைக்கக்கூடாது அப்படின்ற அடிப்படையில் நீங்கள் அணுகினீங்க அப்படின்னா, அப்போது இந்த 5 ஆண்டு காலத்தில் எந்த அமைச்சர்கள், எந்த துறை செயலாளர்கள், யார் எங்கெங்கே எந்தெந்த துறையில் தவறு செஞ்சுருக்காங்க, எல்லா புள்ளிவர்களும் என் கையில் இருக்குது. எல்லாவற்றையும் ஆதாரப்பூர்வமாக பத்திரிகையாளர் சந்திப்பில் அடுத்தடுத்து நீ இனி இருக்குது பாருங்கள். வேல்முருகன் இந்திய நாட்டுடைய ஆடிட் அண்ட் அக்கவுண்ட் ஜெனரலுடைய அறிக்கை, அந்த அறிக்கையின் அடிப்படையில் அந்த அத்தனை அறிக்கைகளும் என் கையில் இருக்குது. கடந்த கால அதிமுக ஆட்சியும் சரி, இந்த கால திமுக ஆட்சியிலும் சரி, இதில் மக்களுடைய வரிப்பணம் எத்தனை ஆயிரம் கோடி இன்றைக்கி அறப்போர் இயக்கம் வெளியிடுற மாதிரி, இன்றைக்கி பல யூடியூபர்ஸ் கூட துணிஞ்சு சில தவறுகளை சுட்டி காட்டுற மாதிரி என்கிட்ட அதிகாரப்பூர்வமாக ஆவணமாகவே இருக்குது.